Good afternoon, praise Lord. Welcome to this video. இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மனசோர்வு, மன உளைச்சல், ஏன் தான் நம்ம இருக்கோமோ அப்படின்னு ஒரு சோர்வின் நிமித்தம் நீங்கள் கணவனை இழந்தவர்கள், இல்லை தள்ளப்பட்ட ஸ்திரீகள், டிவோர்ஸீஸ், மாரி நிறைய பேருக்கு அதுமாரி ப்ராப்ளம் இருக்குது. பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்கள், குழந்தைகளுக்கு கூட வந்து தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக தலை தூக்கக்கூடிய கடைசி காலங்களில் நம்ம இருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த எனக்கும் பல சோதனைகள் இருந்தாலும் இவைகள் வந்து எனக்கு சபையில் முன்னறிவிக்கப்பட்டு அதற்கான ஆலோசனைகள் முன்பாகவே சொல்லப்பட்டதுனால நான் இவைகளை போர் செய்து வெற்றி பெற என்னால் முடியுது. அதோட ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா விடோவாக தான் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அண்ணன் இறந்துட்டான். அவன் ஒய்ஃபும் இப்போ சோர்வடைஞ்சி தான் இருக்கிறா. ஆனால் வந்து நான் டிவி பார்க்க மாட்டேன், இல்லை நகைகளை அணிந்து கொள்ள மாட்டேன், எளிமையான ஆடைகளை நான் அணிந்து கொள்வேன், ஏன்னா நான் புருஷன் இல்லாதவ அப்படின்னு தன்னைத்தானே ஏமாற்றி கொள்றதா தெரியுது. இப்போ வந்து நான் வந்து தள்ளப்பட்ட ஸ்திரீ அப்படின்னு சொல்லலாம். நானும் அவ்விதமாக மன உளைச்சலில் இல்லாமல் கத்திரிக்கெண்டு சாட்சி சொல்லி சந்தோஷமாக இருக்கான் பார்த்திங்களா. அதை வந்து குறை சொல்கிற நபர்களாக இருக்காங்க. அதுமாரி கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே வந்து முன்ன போனால் கடிக்கும், பின்ன போனால் உதைக்கும்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் அதை நானும் இருக்கேன். பட் நானும் மன உளைச்சலுக்கெல்லாம் இடம் கொடுத்தா வந்து இந்நேரத்துக்கு நான் சாப்பிட்டே இருக்க முடியாது. காலையிலேருந்து அதை உழைத்து நிமித்தம் காலையிலே எழும்பி வெளியே போயிடுவேன். நான் பார்க்கக்கூடிய எல்லா மனிதருக்காகவும் ஜெபிப்பேன். ஏதோ கடைகளில் டீயோ அப்படி சாப்பிட்டா கூட அதையும் வந்து ஜெபத்தோடு தான் நான் செய்வேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் ஒரு கம்யூனியன் ஆஃபீஸராக அனாயிண்ட் பண்ணப்பட்டவ. அதுபோல் ஜனங்களுடைய மென்டாலிட்டி அதெல்லாம் வந்து பார்க்க விரும்புவேன். அதுபோல் காலையிலே 6:30 மணிக்கு நான் வெளியே போயிட்டு அதுக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டேன். அதுக்கெல்லாம் கர்த்தர் தான் எனக்கு வந்து கிருபை செய்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் 2-3 வீடியோஸ் நான் செய்த பிறகு என்னுடைய ஆகாரங்களை கர்த்தர் திட்டம் பண்ணினார். இப்பயும் வந்து எளிமையான ஆகாரம், ஆனால் வந்து ரொம்ப ரிச்சாக கர்த்தர் எனக்கு ப்ரொவைட் பண்ணார். இப்போ தான் நான் லஞ்சு முடித்தேன். என்ன சாப்பிட்டேன்னா வந்து லைம் ரைஸு, கர்ட் ரைஸு. கர்ட்னால் வந்து ஒரு 1/4 லிட்டர் கர்டு அதில் ஊற்றி பெரிய இதாக நான் அதை செஞ்சுடுவேன். ரைஸ் கம்மியாக இருந்தால் கூட வந்து அதுக்கப்புறமா வந்து பொட்டேட்டோ நக்கெட்ஸ்னு ஒன்று காலையிலேயே நான் வாங்கிட்டு வந்தேன். நக்கெட்ஸ்னு ஒன்று விற்கிது. அதில் வந்து நீங்கள் 2-3 மினிட்ஸ் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். என்னுடைய பேத்தி அதை விரும்பி சாப்பிட்றத நான் பார்த்துருக்கேன். அதனால் நானும் இங்கே வெளியே ஒரு ஸ்டோரில் அதை வாங்கிட்டு வந்தேன். லெஸ் தேன் 150 ரூபீஸ் தான் அது. ஸோ அதை நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதையும் வச்சுருந்தேன். கொஞ்சம் கோகனட் சட்னியோட நான் லைம் ரைஸு, ஒரு எக்கு, அந்த பொட்டேட்டோ நக்கெட்ஸ், அதோட கர்ட் ரைஸ். இது வந்து நான் வந்து மன உளைச்சலுக்கு இடம் கொடுக்குறவள இருந்தால் இதை வந்து நான் சாப்பிட்டே இருக்க முடியாது. ஸோ எங்களுடைய போதகர் சொல்வார், ஆவிக்குரிய ஆகாரங்கள் நமக்கு கிடைக்க தான் நம்ம சாப்பிடவே முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அதுபோல் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் போது ஏதோ ஒரு மிளகா பஜ்ஜி அது மாதிரி ஏதோ வாங்கி வச்சுட்டு அவர் சாப்பிடுவாராம். அதாவது வயிற்று பசி ஆவிக்குரிய பசி தாகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லுவார்.
அவர்கிட்ட ஒரு 7 வருடங்கள் நான் அவர்கிட்ட கிட்டே இருந்து நான் வேறு சிந்தனையே இல்லாமல் நான் படித்ததுனால நான் வந்து இந்தளவுக்கு அதை ஐம் ஏபிள் டு புட் இட் இன்டு ப்ராக்டிஸ். அதை சாட்சியாகவும் நான் சொல்ல முடியுது. அநேக போதகர்களுக்கு அது சாட்சியாக நான் சொல்கிறேன். சபை போதகர் வந்தார், ஒரு பைபிள் காலேஜ் பிரின்ஸ்பாலாக அவர் இருக்கார். அவர் கூட ஹீ ஆல்சோ ஃபைண்ட்ஸ் மை வீடியோஸ் வெரி யூஸ்ஃபுல். இதை நான் சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன்.